இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஒன் பாட் ரெசிபி சன்னா புலாவ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 4 பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, அரை ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். கேஸில் ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பிரியாணி ஸ்பைஸை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட அரைச்சி வச்சுருக்க புதினா மல்லி பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இந்த அளவு வதங்கின பிறகு இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து வதக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும் சாதம். மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்ததுனால காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொண்டக்கடலையை நான் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேங்க. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க. நான் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் 2 டம்ளர் வேக வச்ச தண்ணியும் 1 டம்ளர் நார்மல் தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விசில் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில்லாம் ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சன்னா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். ஆனியன் ரைத்தாவோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.